வெல்கம் டு மாஸ் தஞ்சை. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மீல் மேக்கர் கறி வறுவல் மாதிரி எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு கொஞ்சம் பேஸ்ட்டு தயார் பண்ணணும். என்னென்னா சிகப்பு மிளகா, பூண்டு, கொஞ்சோண்டு இஞ்சி, பெருஞ்சீரகம், சின்ன ஜீரகம், மிளகு இது எல்லாமே போட்டு ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது மீல் மேக்கரை நம்ம எப்போவுமே வெந்நீரில் போட்டு ஒரு 5-10 நிமிஷம் ஊற வச்சு அதை நல்லா பிழிஞ்சு விட்டு எடுத்து வச்சுக்கணும். இதோட அந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா அந்த சாறு உள்ளார போகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டு கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும். நல்லா ஊறட்டும். அதுக்கு அடுத்தது நம்ம தாளிக்கிறதுக்கான ஒர்க்கை நம்ம செய்யணும். வெங்காயம் அஸ்யூஷுவல் தான், அந்த பட்டை, கிராம்பு, அந்த இலை எல்லாமே போட்டு அதை போட்டு நல்லா வதக்கிட்டு, வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வறுவல் நல்லா வதக்கணும். தக்காளி போடணும், கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கணும். இஞ்சி பேஸ்ட்டு இருந்தாலும் போட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி அந்த இதில் அரைக்கிறதுல பூண்டு இஞ்சி அதில் போட்டுட்டேன். இதுலேயும் நம்ம போடுறதுனா கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். நல்லா வதக்கணும். எந்த அளவுக்கு நம்ம வதக்குறோமோ அந்த அளவுக்கு வாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் அதெல்லாம் போட்டு அதையும் நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த ஊற வச்ச மீல் மேக்கரை எடுத்து இதில் போட வேண்டியதுதான். அதுக்கு அடுத்தது கொஞ்சோண்டு எண்ணெயெல்லாம் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணணும். எந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். இன்னும் கூட நான் இதை விட இன்னும் கொஞ்சம் நேரம் நான் ஃப்ரை பண்ணினேன். இப்போ இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் பொன்னிறமாக வர மாதிரி ஃப்ரை பண்ணியிருக்கேன் நான். ஃபைனலு நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா அந்த ஈரல்லாம் வறுத்தா ஒரு டேஸ்ட் வரும்ல, அந்த மாதிரி இருந்தது. அப்படியே கறி சாப்பிட்ற மாதிரி, ஒரு மட்டன் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் க்ரியேட் ஆகிடுச்சு. நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. உடம்புக்கும் மீல் மேக்கர் சாப்பிட்டா நல்லது